வணக்கம் நண்பர்களே. மதுரை சரினா மீண்டும் அரசியலில் என்று ஒரு பதிவிட்டிருந்தேன். அந்த பதிவு நிறைய பேரை போய் சென்றடைந்திருக்கிறது. இந்த மதுரை சரினா என்பவர் யார் என்பது 2002, 2003 காலங்களில் அன்றைய அரசியலையும் அன்றைய சமூக நிகழ்வுகளையும் மிக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்த எல்லோருக்கும் தெரியும். இப்போ இந்த மதுரை சரினா 2இல் ஒரு கட்சியில் தான் சேர்வார். எது? பாரதிய ஜனதா கட்சியும் தாவேகாவும், தமிழக வெற்றிக் கழகம், இந்த 2இல் ஒரு கட்சியில் சேர போகிறாங்கன்னு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஓபிஎஸ் முதல்வரை பார்த்துட்டாரு, திமுகவில் இணைஞ்சிருவார். இப்போது சவால் விடக்கூடியது சரினாவுடைய சவால் என்ன அப்படின்னா, இந்த மீதி இருக்கிற சசிகலா அண்டு தினகரன் இவங்க 2 பேரையும் காலி பண்ணிடும் சரினா வருக. இன்னொரு அபாயம் இருக்குது அதிமுகவுக்கு. என்ன அப்படின்னா, அதிமுகவினுடைய முன்னாள் தலைவர், மறைந்த முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா, அவர் உயிரோடு இருக்கும்போது அவரும் சசிகலாவும் இணைந்து தான் இந்த மதுரை செரீனாவை என்ன பாடுபடுத்தினார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். இதுக்கு ஆதாரம் இருக்கா, இது டாக்குமெண்ட்ஸ் இருக்காலாம் கேட்க முடியாது. இதுதான் உண்மை என்று தெரியும். எப்போ கபில் சிபில் மதுரை கோர்ட்டில் நின்று வாதாடி செரீனா வழக்கை முடிச்சு வச்சாரோ, அப்போது கபில் சிபில் வரணும் அப்படின்னா என்ன கட்டணம் கட்டியிருக்கணும், அதுக்கு யார் உதவியாக இருந்திருப்பாங்க, பின்னணியில் யார் இருந்தாருங்கிறது எல்லாத்துக்கும் வெட்ட வெளிச்சம். அவர் நடராஜன் தான் இருந்தார். அப்போ நடராஜன் காப்பாற்றணும் அப்படின்னா அந்த துன்பத்தை ஏற்படுத்தினது சசிகலாவும் ஜெயலலிதாவும். இப்போது இந்த செரீனா வெளியில் வர்றாங்க. இப்போது மதுரை இந்த செரீனா இப்போ இவங்க இந்த எந்த கட்சியில் சேர்ந்தாலும் சரி, இல்லை அவங்க தனியாக ஒரு ஏக ஆரம்பித்தாலும் சரி, அது என்னவோ நமக்கு தெரியாது. இவங்க இப்போ சொல்ல போகிற, வாயை திறந்து சொல்ல போகிற உண்மைகள் தான் ஜெயலலிதா சசிகலா ரகசியங்கள் வெளியே வரும். இது அதிமுகவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறாங்க. அப்போ இப்போ செரீனா வெளியே வர்றதுக்கான காரணம் யார் இதை செய்கிறார்கள்? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.